தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய ஜனம் அவரிடத்துக்கு திரும்பும் போதெல்லாம் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் பக்கமாய் திரும்பி உதவிக்காக நாம் கதறி அழுகிற நேரமெல்லாம் அவர் இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆதலால் இன்றைய நாளிலே நம்மளுடைய தேசத்திலே இக்கட்டான சூழ்நிலையிலே, ஆபத்தான சூழ்நிலையிலே இருக்கிற மக்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். காயப்பட்டும், நொறுக்கப்பட்டும், குழப்பத்தோடும், அச்சத்தோடும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து போயிருக்கிற இக்கட்டான சூழ்நிலையிலே அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் விடுவிக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பொருளாதாரத்தில் மிகுந்த கஷ்டத்தோடு எங்கு போவது, எந்த பக்கம் திரும்புவது என்று சொல்லி திக்கு தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு தேவன் இரக்கம் செய்யும்படியாய், அவர்களுடைய ஆபத்து நேரத்தில், அவர்களுடைய இக்கட்டு நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். கர்த்தர் அவ்விதமாய் அவர்களுக்கு உதவும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம்ம அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாகவும் தேவனுடைய அன்பு அவர்கள் மேலேயும் ஊற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தகப்பன், இந்த நாளில் இந்த ஜெப வேளையில அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரை இக்கட்டிலையும் பிரச்சனையிலையும் போராட்டங்களிலும் மன சஞ்சலங்களிலும் ஆண்டவரே உமக்கு பொருளாதாரத்தில் இழந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுவித்து அவர்களை நீர் கனப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் எந்த போராட்டத்தை ஆண்டவரே எந்த மூலையில் யார் சந்தித்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே அப்பா விடுவிக்கிற உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்கள் சமயமாய் போய் நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். போராட்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறபடினால் நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.